அழிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க நடக்கிற இடத்துல மண்ணை தோண்டி இந்த தகட்டை புதைச்சு வச்சிரு. எனக்கு செல்லம்மா சித்தார்த் இவங்க 2 பேரும் பிரிஞ்சா போதும் சாமி. தகட குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான். எலுமிச்சை பழம் எப்படி காஞ்சு அழுகி போகுதோ அதே மாதிரி நீயும் கூடிய சீக்கிரம் அழுகி. செல்லம்மா இன்றைக்கான எபிசோடில் ஆர்த்தி ஆகாஷ் 2 பேரையுமே வந்துட்டு ஆகாஷோட அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஆர்த்தி வீட்டை விட்டு போகிறத நினச்சி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஜானகி ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அவள் மாப்பிள்ளை கூட தானே போகிறா, அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு, எதுக்கு அழுற, சந்தோஷப்படு அப்படின்னு லக்ஷ்மியும் ஜானகி வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சித்து வெளியே ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்காரு. இதை வந்து செல்லமாக பார்த்துட்டு போகிறாங்க. போயிட்டு எதுக்கு அழுறீங்க, ஆர்த்தி வீட்டை விட்டு போகிறான்னு அழுறீங்களா, அழாதீங்க அப்படின்னு சித்துவை வந்துட்டு செல்லமாக ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சித்து வந்து செல்லமாட்டா கேட்குறாங்க, இதே மாதிரி தான் நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அழுதுகிட்டே வருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேகா வந்துட்டு செல்லம்மாவையும் சித்துவையும் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும், கண்டிப்பாக அவங்கள பிரிச்சாகணும், அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமிகிட்ட போய் வந்துட்டு மந்திர தகடெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த சாமி வந்துட்டு சொல்லுவார், அவங்க நடக்கிற இடத்துல வந்து காலடியில் வந்து இதை மண்ணுக்குள்ளே நீ புதைச்சி வைக்கணும், அவங்க கால் பட்டால் உடனே அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த சாமி மேகாட்ட சொல்கிறாங்க. மேகாவும் அது மாதிரி அவங்க நடக்கிற இடத்துல வந்து மண்ணை தோண்டி வந்து அந்த தகடை வந்து புதைச்சி வச்சுட்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து அழிஞ்சு தான் போவீங்க, உங்களை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எல்லாம் போட்டுட்டு புதைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க.